யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் வந்து இந்த காதலில் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே. ஸோ உங்கள் காதல் சூழ்நிலை வந்து என்னவா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த நபர் வந்து காதலில் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா, ஓகே, தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மிஸ் பண்ணுறாங்களா. ஸோ நான் இங்கே 2 பைல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பைல் நம்பர் 1 வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோன். ஸோ அதே மாதிரி ஃபைல் நம்பர் 2 வந்து இந்த ரெட் கலர் ஸ்டோன். ஓகே. 2 ஃபைல்லேருந்து நீங்கள் ஒரு ஃபைல் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ரீடிங்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ காதலில் இந்த நபர்கள் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்களா, கரண்ட்லி இருக்க சூழ்நிலைக்கு இந்த நபர்கள் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். உங்கள் நபர் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, ஸோ ஓகே, எனக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த காதல் வந்து கண்டிப்பாக ஒரு முடிவுற்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது உங்கள் நபரும் நீங்களும் தொடர்பில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இங்கே தெரியுது. ஓகே. கரண்ட்லி வந்து 2 பேருமே பேசிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காதல் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஓ மை காட். ஸோ அதாவது ஓகே, இதில் நம்ம பார்க்கும்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அதாவது ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே ஒரு சிலரோட காதல் வந்து முடிவுற்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே இந்த விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றனால இந்த விஷயம் ஒரு ஸ்டெப் மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அந்த நபர்கள் வந்து மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கலாம். அதாவது உங்ககிட்ட வந்து இந்த காதல் வந்து ஏற்கனவே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால எகெயின் இந்த காதலை வந்து ஒரு திரும்ப புதுப்பிக்கிறது, இல்லை இந்த காதலை பற்றின சில விஷயத்த கதைக்கிறது இந்த நபர்களுக்கு வந்து பயம் தரக்கூடியதாக இருக்கலாம். அப்படின்றதுனால இப்போ இந்த நபர்கள் வந்து ஒரு ஒரு விதமான பயத்தை தான் இந்த காதலில் உணர்றாங்க அப்படின்னு தான் நான் என்னால் இங்கே பார்க்க முடியுது. அதை தாண்டி கவலையும் இருக்குது. இந்த காதலை வந்து மிஸ் பண்ணிட்டோம், இல்லை இந்த காதல் முடிஞ்சு போகும் அப்படின்றது இந்த நபர்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ அப்படின்றதுனால இந்த இடத்துல ஏற்கனவே உங்கள் காதல் முடிவுற்றிருக்கு அப்படின்னா, இல்லை இந்த காதலில் அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னாலும் இந்த காதல் வந்து முடிவுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நபர்கள் மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆக்ஷன் வந்து கொடுக்குறாங்க இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ஓகே. அதாவது மனசுக்குள்ளே இந்த காதல் நினைச்சாலே எனக்கு ஒரு பயமும் பதற்றமும் தான் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே. ஆனால் இங்கே ஒரு சிலரோட நபர்களை பார்க்கும்போது உங்களுக்கு அவங்களுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னா கூட இந்த புகைப்படங்கள் இருக்குல்ல, உங்களோட புகைப்படங்களை உங்கள் நபர்கள் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கூட இந்த நபர்கள் அடிக்கடி மீட்டி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இடத்துல மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு இங்கே உங்கள் புகைப்படத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஆனால் இதுக்கு அதீதமான ஒரு ஒரு முன்னேற்றத்தையும் அடுத்த நடவடிக்கையும் இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான் எனக்கு இங்கே தெரியுது. ஓகே. ஏன் அப்படின்னா சில விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு இல்லை. ஸோ இந்த முடிஞ்சு போன விஷயத்தையே இந்த நபர்கள் வந்து மீண்டும் 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 நினைச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தனிப்பட்ட ரீதியாக பார்க்கும்போது இந்த காதலில் வந்து ஒரு சில சந்தேகம் வந்து உங்கள் நபர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் அவங்களுக்கு தெளிவுபடலை இந்த காதலில். ஓகே. ஒரு சில குழப்பம் இருக்கலாம் அந்த காதலை பொறுத்து. இந்த விஷயம் உண்மையா, மேபி இப்படி இருக்குமா அப்படின்ற விஷயம் வந்து இவங்களுக்கு இன்னும் தெளிவுபடலை. அப்படின்றதுனாலே இந்த இடத்துல ஒரு சில நபர்களுக்கு வந்து அந்த கோபம் இருக்கலாம். ஓகே. ஸோ கோபம் இருக்கிறதுனாலோ என்னமோ இங்கே வந்து ஆக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது இவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே உருகி உருகி மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. ஆனால் இந்த விஷயம் போயிடுச்சு, நான் இதை பற்றி யோசிக்க விரும்பலை, எனக்கு இதை அடுத்து என்ன பண்ணணுன்னும் தெரில அப்படின்ற ஒரு இடத்துல இந்த நபர்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், நான் ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் தான் எனக்கு வேணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், காதலாக இருந்தால் கூட அது நிறைஞ்ச காதலாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல என்னமோ அவங்க உங்களை சரியாக புரிஞ்சு கொள்ளாதனால கூட இந்த காதலில் அதீதமான ஒரு ஒரு காதல் கம்மியாக இருக்குது, அதீதமான ஒரு ஈர்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்த அப்படியே விட்டுட்டு இவங்க மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த காதல் இந்த நபர் ஏற்கனவே தொடர்பு இல்லை அப்படின்னா, இது தொடர்பில்லாத மாதிரியே வச்சுட்டுருக்காங்க. ஓகே. ஸோ இவங்களால முடியும், ட்ரை பண்ணால் இந்த விஷயத்தெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கான முயற்சி வந்து பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே. ஸோ அவங்க கையில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. அவங்க ஓகே அப்படின்னா, இப்போ கூட அதில் ஒரு புதிய திருப்பத்தை வந்து ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த நபர்களுக்கு ஒரு சில சந்தேகமும், ஒரு சில குழப்பங்களும் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த விஷயம் தெளிவுபடாமல்
இந்த காலத்துல பொறுத்து நான் எதுவுமே யோசிக்க விரும்பல அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களோட ஞாபகங்கள் கூட இந்த நபர்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஒரு சிலர் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த ஞாபகங்கள் வரக்கூடாது அப்படின்னு. அம் உங்களோட ஞாபகம் வரும்போதெல்லாம் அவங்களோட கவனத்த வந்து வேற விஷயத்துக்கு திருப்பலாம். ஓகே. அதாவது சில விஷயத்த வந்து நான் மறக்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரி. இவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இவங்க ஃபேமிலிக்காக சில விஷயத்த பண்றது, ஃபேமிலிக்காக ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லி இவங்களோட கவனத்த வந்து வேற பக்கம் திருப்பி வச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து ஏற்கனவே திருமணமாகி இருக்க நபர்கள் அப்படின்னா இந்த இடத்துல உங்க மேல ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கலாம். ஸோ ஓகேயா? ஸோ அந்த சந்தேகத்தினால உங்களுக்கு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த இடத்துல இவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா, அந்த நபர்கள் வந்து இவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ வந்து இவங்க ஃபேமிலி பக்கம் திருப்புறாங்க. ஓகேயா? அதாவது எனக்கு இந்த ஃபேமிலி போதும். நான் இதுவரைக்கும் பண்ணினதெல்லாம் தப்பா இருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நான் என் ஃபேமிலி கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு, இவங்களோட எண்ணங்கள்லயே ஒரு விதமான ஃபைட்டிங் எனர்ஜி மாதிரி இருக்கு. இவங்க எண்ணங்களோட போராடுற மாதிரி இருக்கு. அதாவது இது எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஃபேமிலிக்காக இருக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு சில விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு விடாப்பிடியா, ஒரு பிடிவாதமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, உங்க ஞாபகங்கள் வரும்போதெல்லாம் இவங்க அந்த ஞாபகங்கள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கும்போது, இந்த இடத்துல மிஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, இத மிஸ் பண்றாங்க அப்படின்றத தாண்டி, உங்க ஞாபகம் வந்து அவங்கள தொல்ல பண்ணக்கூடாது அப்படின்றதுல இவங்க ரொம்பவே தெளிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, இவங்களோட எண்ணங்கள்லயும் நான் இங்க ஒரு சில விதமான போராட்டத்தையும் நாங்க பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால், இவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தவிர்த்து, அவங்க அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்துட்ருக்காங்க. அவங்க லைஃப்ப பார்த்து அவங்க மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளால இங்க பார்க்க முடியுது. ஓகேயா? ஸோ இதுதான் பைல் நம்பர் 1 உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ வந்து அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னமும் ரீடிங்லயும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் திவ்யா. பாய். டேக் கேர். பாய் நம்பர் 1. ஹாய் பாயிண்ட் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ரெட் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர் வந்து கரண்ட்லி இருக்க சூழ்நிலையில் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா, ஸோ இந்த நபர்களோட எண்ணங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க விரும்புறேன். நான் ஒரு நிறைவான வாழ்க்கைய விரும்புறேன். ஸோ இந்த வாழ்க்கைக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது உங்க காதல்ல கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா கூட, இந்த ப்ராப்ளம் எல்லாம் மாறி, இந்த விஷயம்லாம் மாறணும்னு நினைக்கிறேன். இது ஒரு நிம்மதியான ஒரு விஷயமா மாறணும். இந்த காதல் வந்து இனிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயமா மாறணும். இந்த காதல்ல வந்து ஒரு திருப்புமுனை வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இங்க பார்க்கும்போது கண்டிப்பா இந்த நபர்களோட நீங்க தொடர்புல இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இங்க கம்மியா இருக்கு. அப்படி இல்லன்னா கூட அப்பப்ப இந்த நபர் வந்து தொடர்பு கொள்றது, அடிக்கடி அமைதியாகிறது அப்படின்னு சொல்லி இங்க இந்த நபர்களோட எண்ணங்கள் வந்து வாரதும் போறதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இங்க ஒரு சிலரோடது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஒவ்வொரு தடவும் வரும்போது ஏதாவது நான் ஒன்று எதிர்பார்க்குறேன். இந்த விஷயத்த வந்து நான் நிம்மதியாக எடுத்துகிட்டு போகணும்னு எதிர்பார்க்குறேன். நான் புதிய தொடக்கமாக தொடங்கி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து எதிர்பார்க்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த நபர்கள் எல்லா தடவையும் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகி கொஞ்சம் விலகி போயிட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த நபர்கள் வந்து உங்களை மிஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த நபர்களோட எண்ணத்தில் நீங்கள் இருக்க தான் செய்கிறீங்க. ஆனாலுமே கூட இந்த நபர்களால் ஒரு நிலையாக உங்களால் ஒரு பயணம் வந்து தொடர முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. ஸோ அதுக்கான காரணம் என்ன? ஓ மை காட்! ஓகே. ஸோ இங்க பார்க்கும்போது இந்த நபர்களால உங்களோட ஒரு வாழ்க்கைய வந்து தொடர முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, இந்த நபர்களுக்கு வந்து மேபி தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட வந்து இந்த காதல் தெரிவிக்கும்போதும், உங்க கூட இருக்கும்போதும் ரொம்பவே சந்தோஷமா உணர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இந்த நபர்கள் உங்கள நீங்கி போறாங்க அப்டின்னா கூட இந்த இடத்துல மிஸ் பண்றாங்க அப்டின்றதையும் தாண்டி, இந்த இடத்துல வந்து அவங்களுக்குன்னு ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டைம், இல்லைன்னா செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்னர் அப்படின்ற ஒரு
விஷயத்த நோக்கி இந்த நபர்கள் நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? அதனால தான் இங்கே உங்களை மிஸ் பண்ணால் கூட, இல்லை நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், நீ இல்லாமல் இருக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே இந்த நபர்கள் வந்து உங்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது, ஆட்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க உங்கள மிஸ் பண்ணாலுமே கூட அது பெரிய விதமாக இவங்கள பாதிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, இங்க இது நபர்கள பார்க்கும்போது, இப்ப காதல் அப்படி இப்படின்னு எமோஷ்னலா ஒரு சில விஷயத்த பார்க்குறத விட்டுட்டு, இங்க ப்ராக்டிகலா ஒரு சில விஷயத்த உங்களோட நபர்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்படின்றதுனால தான் இது ஒரே இடத்துல ஸ்டே பண்ணிட்டு, கஷ்டப்பட்டுட்டு நான் இந்த மாதிரி ஒரு சோக மூட்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அதனால நான் என்னோட வாழ்க்கையில அடுத்தடுத்த தருணங்கள இனிமையாக்க நினைக்கிறேன். அடுத்தடுத்த மூமெண்ட் வந்து ஹேப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இங்க ஒரு சில விஷயத்துக்கு இவங்க மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பார்த்தா உங்க நபர்கள் எங்கவுமே ஸ்டக் ஆகி நிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே ஓகே, ஓகே அப்படின்ட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்க மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து உங்கள மிஸ் பண்ண செய்றாங்க அப்படின்றதையும் தாண்டி, இந்த இடத்துல மிஸ் பண்றாங்க அப்படின்னாலும், இந்த காதல வந்து நான் சரி செய்ய விரும்புறேன். ஒரு புதிய திருப்பமா ஆரம்பிக்க விரும்புறேன். புதுசா ஆரம்பிக்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் இந்த இடத்துல ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதிகமா தெரியுது. ஸோ, இங்க ஒரு சில நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிரிஞ்சிருக்க இந்த தருணத்தில தான் நீங்க அவங்கள வந்து அதீதமா காதலிக்க கூடும் அப்படின்றதுனால, இந்த நபர்கள் வந்து உங்கள மிஸ் பண்ணி தான் செய்றாங்க. ஆனா, நீங்களே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது நீங்களே முயற்சி செய்யணும், நீங்களே போயிட்டு கெஞ்சணும், நீங்களே போய் பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஆக்ஷனும் நீங்களே எடுக்கணும் அப்படின்னு இந்த நபர்கள் காத்துட்ருக்க மாதிரி இருக்கு. ஓகேயா? ஸோ, இதுதான் அப்படி இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்னா, இந்த நபர்கள் உங்கள மிஸ் பண்ணவே செஞ்சா கூட, இங்க தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னா, இங்க வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஓகே அப்படின்னு இங்க வந்து நெறைய உங்களே பத்தி யோசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல. மிஸ் பண்றேன். பட் வந்து நான் என் லைஃப்ப வந்து நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்த விரும்புறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே உங்க நபர் வந்து தேர்ட் பார்ட்டி இல்ல அப்படின்ற சந்தர்ப்பத்தில இந்த இடத்துல, இந்த காதல வந்து நான் புதுப்பிக்க விரும்புறேன். அதனால எனக்கு இந்த பிரிவு அப்படின்ற விஷயத்த நான் கையில எடுத்துக்கொள்றேன் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இத நீங்க வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்க நபர்கள் வந்து உங்கள மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் தேர்ட் பார்ட்டி இல்ல அப்படின்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்னா, இந்த விஷயம் இங்க கம்மியா தான் இருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா, பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நானும் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர். பாய் நம்பர் 2.